பிரைமரி ஹைப்பர் டென்ஷனும் டயபெட்டிஸ் மினிமம் லெவல் பார்டர் லெவலில் இருக்குது. நான் மெடிசன் எடுத்துகிட்டு வரல. நான் 2 நாள் அதாவது ரெக்குயர்மெண்ட் இல்லைன்றதை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். நம்ம இந்த வாட்டி ஒரு 2 நாள் நிறுத்தி தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐம் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். ஸோ சந்தோஷம் எங்கிட்ட இருந்து ஸ்டார்ட் ஆகுது. உங்களெல்லாம் பார்த்ததில்ல, உங்களோட நினைவுகள்லாம் ஷேர் பண்ணதில்ல, பல பேர்கிட்ட பேசினப்போ ஐ டெல் யூ அமேசிங். நான் ஒரு சில விஷயங்களை உங்கள் மத்தியில் வந்து காமிச்சு கொடுக்குறேன் பாருங்க. ஒரு நண்பர் ஒருத்தரை பார்த்தேன், 2 பசங்க டாக்டர். இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஏஎம்சியோட சஹரால நமக்கு கிடைச்ச ஒரு பலன். ஸோ அதை கொண்டாடுறதுக்காக தான் இன்னைக்கு நம்ம வந்து இருக்கோம். அது அந்த சந்தோஷத்தையும் அந்த இது நினைவு போகுது. அது வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் இன்னைக்கு வந்து எதுக்குன்னு கூட உங்களுக்கு தோணும், என்ன தெரியாம இந்த கூட்டம் எதுக்கு போறோம் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் இந்த சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறதுக்காக தான். இந்த சீட்டுக்கு வந்து கொஞ்சம் கம்மியா இருக்குங்க, நிறைய பேர் வெளியில் இருக்கிறீங்க, சைட்லயும் சேர் போட்டுருக்கு. அது இல்லாம வந்து உள்ளுக்குள்ள வந்து நீங்க என்ன பண்றீங்க, சைட்ல கொஞ்சம் நின்றுக்கோங்க. சென்டர்ல மட்டும் கொஞ்சம் வரதுக்கு வழியை கொஞ்சம் கிளியர் ஆக்கி கொடுங்க. ஏன்னாக்கா அந்த சீனியர் ஆஃபீஸர் வரும்போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருந்தா நல்லா. சீட் எல்லாத்தையும் ஆக்குபை பண்ணுங்க, ரிசர்வ் பண்றாதீங்க எதுவும். மீட்டிங் முடிச்சு நல்லா சந்திப்பேன், ஃப்ரீயாக சந்திப்பேன். நிறையா டைம் இருக்கு. ரயில்வே ஸ்டேஷன் உட்காந்துறோம். சைட்ல இருந்து பாருங்க, ஒரு எக்ஸ்ட்ரா சீட் போட்டு 2 சைட்லயுமே. அதுவே இல்லாம கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. இந்த சென்டர்ல வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு சைட்ல சீட் போட்டுக்கிட்டீங்க, சேர் போட்டுக்கிட்டீங்கன்னாக்கா கெஸ்ட் வரவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. இந்த பக்கம் இருக்கு, இந்த பக்கம் இருக்கு. இங்க இருந்தா முடிச்சுட்டாங்க போனேன். வீடியோ தான் எடிட் பண்ணி போடும். அப்படிங்க எல்லா சேரும் சென்டர்ல இருக்குது. ஒரு சைடு பண்ணிடுங்க, ஒரு சைடு மாத்திரம் சேர் வைங்க. 2 சேர் வைக்காதீங்க. தனியா எடுக்க சொன்னீங்களா? சேர்ல அதனோட லைசன்ல இங்க லோக்கலா இருக்கிற யூனிட்ல இருக்கிறது பயங்கர ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க வருவாங்க. அதனால வந்து நீங்க கொஞ்சம் அது சொல்லக்கூடாது, ஆனால் சொல்கிறேன். சிவிலில் வீடு பிடிச்சி வச்சிருவாரு. யார் கேட்டாலும் என் ஒய்ஃப் ஊரில் இருக்கா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படியே நான் நிறையா உதம்பூர் இருந்திருக்கேன், கர்னல் ஐயாவோட நாங்கள் லக்னோவில் இருந்திருக்கோம், பூனாவில் 2 தடவை இருந்திருக்கேன். பூனாலே கூட எனக்கு ஒரு 15 வருஷம் கழித்து ஒரு பையன் பிறந்து என்ஐசியில் இருக்கும்போது என்ஐசியில் இருக்கக்கூடிய வயரிங்கெல்லாம் எரிஞ்சு குழந்தை இறந்து போயிடுச்சு. இப்படியெல்லாம் சூழ்நிலையாக கடந்து வந்தோம். 5ஆவது நாள் வந்து இவங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. ஏஎம்சி டாக்டர் சொல்லிட்டாங்க, இவங்களுக்கு 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ எப்படி சொல்லுவாங்க, கண்ணீர் வத்தி போயிடுச்சு அப்படின்னா அதை நான் அப்போ தான் உணர்ந்தேன். அழணும்னு நினைக்கிறேன், ஆனால் என் கண்ணிலேருந்து கண்ணீரே வரல. ஏன்னா குழந்தை இறந்து 5ஆவது நாள் எங்களுக்கு வந்து 2 கிட்னியும் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நாங்கள் முடிவெடுத்தோம். நான் சொன்னேன், அதான் இதுக்கு மேலே என்னத்தான் வாழ போகிறோம், நம்ம 2 பேரும் வந்து டேப்லெட் சாப்பிட்டு செத்துடலாம் அப்படின்ட்டு. அப்போ எங்கள் அத்தா சொன்னாங்க, அப்படிலாம் இருக்கக்கூடாது, என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நீ வாழ்க்கை எந்த ரூட்டில் போகுதோ நம்ம சந்தோஷமாக போவோம் அப்படின்ட்டு வந்தோம். அடுத்து வந்து வெயின் ஹார்ட் வெயினில் ஏதோ பிளாக் ஆகி இப்போ போன பிப்ரவரியில் அப்படியெல்லாம் இருந்து கூட நான் சொல்லுவேன், அதான் நீங்கள் எதுக்கு இவ்வளோ ஸ்ட்ரெயின் எடுத்துக்கிறீங்க, இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, இவ்வளோ பேரை வந்து ஒன்று சேர்க்கறது கஷ்டப்படுறீங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க, ஜவானி रहता है. The professional satisfaction is there. Second professional satisfaction is that நான் எங்கே போனாலும் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸு, நான் எப்போவுமே டீச்சிங் ரொம்ப ஆர்வம் உள்ளவன். எங்கே போனாலும் டீச்சிங் இருந்ததுனால எல்லா இடத்துலையும் நர்சிங் ஆஃபீஸர் அண்ட் மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் எங்கே போனாலும் என்ன அடையாளம் கண்டுக்கிறாங்க. இப்போ முந்தா நேரத்துக்கு கூட ஏஎம்சி பார்ட்டியில் 2 நர்சஸ் ஸ்டூடெண்ட்டு, சார் நான் உங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன் 95ல், சார் உங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன் 86ன்னு சொல்லிட்டு. That is a very great thing for me. It gives a lot of satisfaction. Second thing is, நம்ம ஏஎம்சியில் இருக்கிறவங்க எஸ்பெஷலி பேராமெடிக்கல் நர்சிங் ஸ்டாஃப் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பண்ணுறாங்க. ப்ரொஃபஷ்னலி தே ஆர் வெரி குட்.
வெளியில் ரிட்டையர் பண்ணி இல்லை ப்ரீமெச்சூர் ரிட்டையர்மெண்ட் பண்ணிவிட்டு வெளியில் வந்தால் கூட வேறு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் கூட எங்கே போகிறாங்களோ அங்கெல்லாம் நல்லா ஷைன் பண்ணுறாங்க, நல்லா பண்ணிட்டுருக்காங்க. இப்போ இங்கே எக்ஸ் சர்வீஸ்மேன் சொல்கிற மாதிரி என்னால் பேசினவங்க சொன்ன மாதிரி நமக்கு நம்ம ரெக்கக்னிஷன் கொஞ்சம் கம்மியாகிடுச்சிங்க. 1960 நீங்கள் ஸ்டேஷனில் போனீங்கன்னா ஸ்பெஷலாக டிக்கெட் கலெக்டர், டிக்கெட் செக்கர் எல்லோரும் நம்ம மரியாதை கொடுத்து செப்பரேட் பண்ணலாம். இப்போ அதெல்லாம் போயிடுச்சு கம்ப்ளீட்டாக. நம்மளாம் ஒரு அற்புதமான தருணத்திலே இந்திய ராணுவ மருத்துவ பிரிவிலே பணியாற்றிவிட்டு போஜிக தோசி ரயில்வே பெட்டி தக், ரயில்வே ஸ்டேஷன் தக் என்று ஒரு கராவத் எப்பொழுதும் நாம் சொல்லி பழகுவோம். அப்படியான ஒரு நடைமுறை அந்த பழமொழியை உடைத்தெறியும் விதமாக மன்னிக்க வேண்டும் சீனியர் சேவான் பிரிகேடர் साहब, कर्नल साहब तक அனைவருக்கும் पहले इधर एक बार मेरा धन्यवाद करके नमस्कार करता हूँ. हिंदी எனக்கு அந்த அளவுக்கு வராது, தமிழையும் உடஞ்சி விடுத்தா பேசுவேன். ஆனா 2 நிமிஷம் முடிச்சிடறேன் ஐயா. அந்த தோஸ்து வந்து ரயில்வே ஸ்டேஷன் தக் அப்படிங்கிற அந்த ஒரு ககாவத்தை வந்து நாம உடைச்சிருந்திருக்க விதமா மரியாதை கர்னல் சிடி அரசு சாப் இப்படி ஒரு அற்புதமான சங்கமத்தை ஏற்படுத்தி அந்த வரலாற்று நடைமுறை மொழியை உடைத்திருந்திருக்கிறார். என்று சொன்னால் நமது சவகாசம், நமது சுவாசம் இருக்கும் வரை என்று சொல்லி ஒரு அற்புதமான சங்கமத்தை 261வது ஏஎம்சி ரேசிங் டேயிலே நம்மளை எல்லாம் ஒருங்கிணைத்து சங்கமிக்க செய்து ஒரு அற்புதமான தருணத்தை இங்கே நிறுவியிருக்கிறார்கள். குழு ஆரம்பித்த அன்று நான் இணைந்த அன்றிலிருந்து இன்று வரை சர்ப்ரைஸாக ஆச்சரியப்படும் விதமாக என்னோடு பயிற்சி காலத்தில் இருந்த, என்னோடு சக பணியிலே இருந்த, நான் ஓய்வு பெற்றதற்கு பின் எனக்கு அறிமுகமாயிருந்த இப்படி பல கட்டமான சீனியர் செய்வான், சக ஜூனியர் என அனைவருமே ஒவ்வொரு நாளும் அலைபேசியில் அழைத்து அன்பு செழியன் என்னை தெரிகிறதா, பசுமை செழியன் என்னை தெரிகிறதா. பசுமை செழியன்ங்கிறது நான் அரசியல் களத்துல கொஞ்சம் இருக்கிறதால ஒரு அடைமொழியா வச்சிருக்கேன். இணையதளத்துல பசுங்குடியில் அப்படிங்கிற யூடியூப் நடத்திக்கிட்டு இருக்கேன். அப்பப்போ இந்த அரசியல் சார்ந்த விஷயங்களை பண்ணுவேன். ஆனா இந்திய ராணுவம் அப்படிங்கிற விதத்துல அப்பப்ப நான் டச் பண்ணிட்டே இருப்பேன். நானும் மிலிட்டரி எப்படி வடிவேல நானும் அப்படிங்கிற மாதிரி இந்த சிவில் சொல்லிக்க வேண்டியதா இருக்கு. நானும் மிலிட்டரி. ஏன்னா போன இடத்துல எங்கேயுமே மரியாதை இருக்கிறது இல்ல. அது ஒரு போலீஸ் ஸ்டேஷனா இருக்கட்டும், அல்ல ஒரு தாலுகா ஆபீஸா இருக்கட்டும், மக்கள் சார்ந்த விஷயமா இருக்கட்டும், ஒரு ராணுவம் சொன்னா அந்த மரியாதை இருக்கிறது இல்ல. காரணம் நடைமுறையில இன்னைக்கு உள்ள விஷயங்கள் மாறி போனதால எப்பவுமே சவுண்ட் கொஞ்சம் எனக்கு அதிகமா தான் இருக்கு. நம்ம எட்டு பேசிக்கிறேன், மைக்கேல பேச நல்லா இருக்கு எனக்கு. அதனால இங்க கூடியிருக்கும் அனைத்து சைபான்கள் மனமார்ந்த காலை வணக்கங்களை மீண்டும் ஒருவர் நன்றி கலந்த மகிழ்வுகளை என் குடும்பத்தார் சார்பாக தெரிவித்துக் கொண்டு இப்படியான ஒரு அற்புதமான சங்கமத்தில் சங்கமிக்க செய்து இங்கே இரண்டு ஒரு வார்த்தைகளை உதிரை செய்த உங்கள் அத்தனை பேருக்கு மீண்டும் சிரம் தாழ்ந்து எனது நன்றிகளை உரித்தாக்கிக் கொண்டு கடந்த காலங்களிலே நாம் பணி செய்த இடங்கள், பணியாற்றிய இடங்கள், சந்தித்த இடங்கள் ஒரு நாளாயினும் 3 வருடங்களாயினும் ஒரு இடத்துல பிடிச்சி இடத்துக்கு போகும்போது அந்த ஒரு நிமிடம் நேரமாக இருந்தாலும் தமிழ்காரர்களா முதல்ல கேட்போம் தமிழா அப்படின்னு, அதுக்கப்புறம் எந்த ஊருன்னு கேட்போம், எந்த மாவட்டம் கேட்போம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி வந்து கட்ட பார்த்தா நான் தெருவிடா, நான் ஊரா ஒரு சொந்தக்காரன்டா, நான் பங்காளிடா, நான் நம்ம ஊர்ல நானும் ஒரு ஆள் தான், இப்படி வந்து அதை பண்ண வேண்டும். அப்புறம் போற யூனிட்லாம் ஒரு தமிழ் சங்கம் ஆரம்பிச்சிட வேண்டியது. ஏன்னா தமிழர்கள்லாம் ஒன்னா இருக்கு. ஆனா அந்த ஞாபகத்தெல்லாம் மறு நினைவூட்டும் விதமாக இதெல்லாம் முடிஞ்சு போச்சு, ஓய்வு பெற்றோம், இனிமே நாங்க என்ன பண்ண போறோம், இனிமே வந்து நம்ம பென்ஷன் வாங்கிட்டு நமக்கு காலங்கள் முடிஞ்சது, பிள்ளைகளை படிக்க வச்சோம் போனோம், அப்படி முடிஞ்சிடும் அப்படின்னு நினைச்சோம். ஆனா அதெல்லாம் மாற்று விதமாக இப்படி ஒரு சங்கமத்தை 261வது ரேசிங் டேல ஒரு சிறப்பான சங்கமத்தை ஏற்படுத்திய நேரத்தில் 262ல நாம் குடும்பத்தினரோடு சேலம் ஏற்காடு பகுதியில ஒரு டூரிசமாக அந்த ரேசிங் டே கொண்டாட மரியாதை கர்னல் சிபிஆர் சாஹிப், சேரலால் சாஹிப் அவர்களும் இதை ஒரு ஆலோசித்து அடுத்த வருடம் நடக்க இருக்கின்ற அந்த சங்கமத்தை 262வது சங்கமத்தை சேலம் மாவட்டம் ஏற்காட்டிலே ஏற்படுத்தி வருமாறு இந்த நேரத்தில் என்னுடைய கோரிக்கையாக வைத்து, என் குடும்பத்தின் சார்பாக கோரிக்கையாக வைத்து, நான் தனியாக வந்திருக்கிறது கொஞ்சம் சங்கடமாக இருக்கிறது. நான் என் பிள்ளைகளோடு வந்திருக்க வேண்டும். எனது மகன் இந்துஸ்தான் காலேஜில் கம்ப்யூட்டர் 3வது வகுப்பு படிக்கிறார். எனது மகள் 12ஆம் வகுப்பு. எல்லாத்திலையும் 100 மார்க் எடுப்புப்பார் சொல்லி 6 சப்ஜெக்ட்லையும் செட்டம் சொல்லி என்னிட்ட வாக்குறுதி கொடுத்து அருமையான ஒரு தேர்வு முறை எழுதியிருக்கிறாங்க. நீட் கோச்சை வந்து 1 மாச பயிற்சியா வீட்டில இருந்து ஆன்லைன்ல கத்துக்கிட்டு இருக்காங்க. எனது பிள்ளைகள், என்னுடைய துணைவியார் அரசு மருத்துவமனையில் செவிலியராக இருக்காங்கன்னு சொல்லி இப்படி ஒரு அற்புதமான திறனுக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை உரித்தாக்கி என்னோடு பணியாற்றிய அனைத்து சகோதரர்களுக்கும், எனக்கு பயிற்சி அளித்த சீனியர் செய்வார்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
மதுகை மாணவியோட பேசி நம்மள வந்து என்னடா இனிப்புல இருந்து கொண்டு வர வாங்க மேல பைக் ஏறி பேர் 5 பேர் குழந்தைகள் இருந்தோம். அந்த கஷ்டத்தை ஏத்துக்கிட்டோம். ஆனா இன்னைக்கு வந்து நம்ம பிள்ளைய வந்து அந்த கஷ்டத்தை ஏத்துக்கிற நிலைமையில இல்ல. 1-2 குழந்தைகளை பெற்றுட்டு அவங்களுக்கு எல்லாருக்கும் வசதிகள் செஞ்சு கொடுத்துறோம். இறைவன் நம்மள கொஞ்சம் கடினமான சூழ்நிலை படைச்சாரு. நம்ம ஓரளவு நல்லா இருக்கிற நம்ம பிள்ளைகளுக்கு கஷ்டத்தை கொடுக்கல. ஒரு மேடம் சொன்னாங்க, நான் குடும்பத்தோட இருந்தேன். அதுவும் பல் மருத்துவத்துறையில இருந்ததுனாலதான் எந்த இடத்துல போனாலும் சரி பல் மருத்துவத்துறைக்கு கொஞ்சம் தனி மதிப்பு இருக்கும். ஒரு எல்லாருக்கும் போஸ்டிங் போனா 1 யூனிட், ஆனா டென்டல்காரங்க போஸ்டிங் போனா 4 யூனிட் 4 பிரிகேடுக்கும் போகணும். டென்டல் இன்ஸ்பெக்ஷன் போகணும். சில வேலைகள்லாம் கஷ்டமா இருக்கும். அந்த வகையில் நான் ஒரு முறை குப்புவாடால இருக்கும்போது சில ஹை அல்டிடியூட் ஏரியாவுக்குலாம் கூட்டிட்டு போவாங்க. 10,000-12,000 கிலோமீட்டருக்கு 3 நாளைக்கு தான் இருக்கணும். அந்த 3 நாள் ரண வேதனை. அந்த இடத்துல ஒரு முறை பூகம்பம் வந்தது குப்புவாடால. இது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி. பூகம்பத்துல அப்படியே ஒரு தலை சுத்தி உலகமே முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சோம். ஒரு 2 நிமிஷம் கூட இருக்காது. பிறகு எல்லாம் அப்படி சரியாச்சு. வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும் போகும். நம்ம ராணுவத்துல சேர்ந்த பிறகு இங்க வந்திருக்க எல்லாருமே முன்னேற்றத்தை அடைஞ்சிருக்கோம். ஏஎம்சியில சேரும் போது நானு என்னடா நம்மளாம் 12ஆம் கிளாஸ் படிச்சு வந்தோம், நம்ம எதுக்கு இவ்வளவு கஷ்டம்னு எல்லாரும் சொன்னாங்க. கஷ்டமே கிடையாது, நமக்கு படிப்பு சொல்லி கொடுத்தாங்க. நாங்கெல்லாம் நர்சிங்ல இருக்கும்போது 2 வருஷம் படிப்பு பட்டிருப்போம். என்னைக்கும் அது நினைவுல கொண்டுறேன். என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. ஒரு பையன் பேங்க்ல மேனேஜரா இருக்கான், இன்னொரு பையன் விஐடில ப்ரொஃபஸரா இருக்கான், இன்னும் 2-3 பேர் ஏடிகோர் வந்திருக்காங்க. அவங்களோட நடராஜன் சார் அவங்களுடைய பிள்ளைகள்லாம் டாக்டரா இருக்கிறாங்க. நம்ம ராணுவத்துல கஷ்டப்பட்டோம். ஏஎம்சி டென்டல் எந்த சர்வீஸா இருந்தாலும் கஷ்டப்பட்டு முன்னேறணும். பிள்ளைங்க நல்லா இருக்கிறாங்க. அந்த ஆர்மி மெடிக்கல் கோருக்கு என்னைக்குமே டென்டல் கோர் சார்பாக ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த். நன்றி மறக்க மாட்டோம். சுபேதார் மேஜர் ராஜையா அவர் வந்து மதுரை ஹைகோர்ட்ல வக்கீலா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கூட வந்து அப்புறம் ஒரு லெவலில் இருக்காருன்றதை நம்ம நினைக்கிறோம். Respected friends, சுபேதார் மேஜர் எல் ராஜையா, என்னுடைய சீனியர் 2 பேர் இங்கே இருக்காங்க. சுபேதார் பிச்சப்பா சார், சுபேதார் துரை சார். 28 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு முடிச்சுட்டு இப்போ இவ்வளோ நேரமா நிறைய பேர் சொன்னாங்க ஒற்றுமை வேணும் ஒற்றுமை வேணும்ன்றது. அது ஏஎம்சி சொல்ல வேண்டியதில்லை. எல்லோருடைய ஏஎம்சியில் இருக்கிற அத்தனை பேருக்குமே ஒற்றுமை இருக்கு. ஆனால் இன்னும் கொஞ்சம் எல்லாரையும் மற்ற கோரில் உள்ளவங்களையும் ஒருங்கிணைக்கணுன்றது தான் இப்போ பெரிய பிரச்சனை. எப்படி மரியாதையை உருவாக்கிக்கணும் அப்படின்னா அது நம்ம கையில் தான் இருக்கு. நம்ம வந்து எப்படி நடக்கிறோம், சொசைட்டியில் நம்ம எப்படி மூவ் பண்ணுறோம், எந்த ஆஃபீஸை எப்படி நம்ம அணுகிறோம், அதையெல்லாம் வச்சு நம்மளுடைய மரியாதையை நம்ம தான் அதை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிறோம். அதே ஸ்டேட் அதே தான் இருக்குது, சென்ட்ரல் அதே தான் இருக்குது, நம்மளுடைய கல்ச்சர் அதே தான் இருக்குது. ஆனால் நம்மளுடைய அட்டிடியூடை ரிட்டையர்ட் ஆனவுடனே நம்ம சேஞ்ச் பண்ணுறதில்ல. நம்ம சர்வீஸில் இருந்தோம்ல எல்லாமே உடனே கிடைச்சிடும். அதனால நம்மளுடைய அட்டிடியூடு எதுவுமே சேஞ்ச் பண்ணுறதில்ல. நம்ம ரிட்டையர்ட் ஆகிட்டு வந்து ஹவு டு அப்ரோச் த போலீஸ் ஃபஸ்ட்டு. இப்போ ஒரு பெரிய கரண்ட்டு ப்ராப்ளம் என்னென்னா, ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் சர்வீஸ் பர்சனோ அல்லது ஒரு ரிட்டையர்டு பர்சனோ எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றது நிறையா பேருக்கு தெரியல. சில ஏஎம்சியில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். முதல்ல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எடுத்த உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடுறது தேவையே கிடையாது. உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா யூ கிவ் இன் ரைட்டிங் டு த போலீஸ் ஸ்டேஷன். பீப்புள் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் அப்போவே இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடியே இருக்கு, அது இன்னைக்கு இருக்கு. இஃப் யூ கிவ் இன் ரைட்டிங் இன் அ பேப்பர், பிளைன் பேப்பர், they have to reply. இது வந்து 100 வருஷமா இருக்கு. ஆனால் நமக்கு அது தெரியல. போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு நான் எக்ஸர்வீஸ் வேணா ஒன்று கத்த வேண்டிய அவசியமே கிடையாது. நமக்கு என்ன பிரச்சனையோ யூ புட் இட் இன் ரைட்டிங்,
அண்ட் கெட் அக்னாலஜ்மெண்ட். அவன்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் அக்னாலஜ்மெண்ட்டை மாத்திரம் வாங்கிருங்க. நீங்கள் சொல்லுவீங்க நாங்கள் கொடுத்துட்டோம் அக்னாலஜ்மெண்ட்லாம் வாங்கிட்டோம் ஒன்றும் நடக்கலை அப்படின்னா அதுக்கு நான் சொல்கிறேன், இஃப் த போலீஸ் இஸ் நாட் டேக்கிங் எனி ஆக்ஷன், தேங்க்யூ சார். இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் வந்து நீங்கள் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துட்டீங்க, அவன் எந்த ஆக்ஷனுமே எடுக்கலை. அப்போ he failed to, சார் கொஞ்சம் கவனமாக கேளுங்க, he failed to perform his duty. அப்போ அடுத்து என்ன, you can straight away approach that nearest judicial magistrate. நான் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்தேன், he has not taken any action அப்படின்ட்டு நீங்கள் நியரஸ்ட் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட யூ கேன் ஸ்ட்ரைட் அவே அப்பியர், ஸ்ட்ரைட் அவே பெட்டிஷன் கொடுக்கலாம். இதெல்லாம் தெரியாம போலீஸோட அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு போலீஸ் என்னை கேட்கல வைக்கலன்னா, போலீஸை விட பல மடங்கு பல கௌரவம் உள்ளவங்க நம்ம காலம் வந்து நம்மள்ட்ட வந்து சரண்டர் ஆன சார் போலீஸு. நம்ம வந்து போலீஸ்கிட்ட எக்காரணம் போய் ரிக்வஸ்டே பண்ணக்கூடாது. நல்லா கவனமாக கேட்டுக்கிறங்க. நியரஸ்ட் ஜுடிஷியல் எல்லாத்துக்குமே சிஸ்டம் இருக்கு சார். நியரஸ்ட் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் இஸ் அவைலபிள். நீங்கள் போய் உடனே கொடுக்கலாம். எப்பவுமே நீங்கள் ஸ்டேஷனில் போய் அவங்களோட ஸ்கஃப்ல ஆகாதீங்க, சட்டம் போடாதீங்க. மதுரை பெஞ்சில் பார் ப்ராக்டிஸ் நான் பண்ணிட்டேன். ஏதாவது லீகல் எந்த நேரம் நீங்கள் எப்போ வேணாலும் என்னை நீங்கள் அணுகலாம். உங்களுக்கு 24 மணி நேரமும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கேன். என்னுடைய நம்பரை கூட நோட் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க சார். 9698 இது வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது. இட் இஸ் மை சர்வீஸ் டு மை பிரதர்ஸ். இது வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டோ, என் நம்பரை வாங்கிட்டு நான் இது வரைக்கும் எத்தனையோ கேஸ் நான் ஜெயிச்சிருக்கேன். இது வரைக்கும் நான் அட்வர்டைஸ்மெண்ட்டே பண்ணலை, பப்ளிசிட்டியே பண்ணலை. அது கடவுளாக பார்த்து பண்ணிகிட்டு இருக்காரு. நான் உங்களுக்கு கொடுக்குற காரணம் என்னென்னா, உங்களில் ஒருத்தர் நான் இங்கே இருக்கேன், என்னால் முடிஞ்சளவு உங்களுக்கு வந்து லீகலி என்ன ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்றத ஐ வில் திங்க் இட் ஓவர். 9698 966 353. அதே மாதிரி என்னை நீங்கள் தொடர்பு பண்ணலாம். என்னுடைய மனைவியினுடைய நம்பரும் அதில் விசிட்டிங்கில் இருக்குது, பார்த்துக்கிறேங்க. ரெண்டாவது என்னுடைய குரு எல் ராஜையா, RAJIAH. நம்பர் மறுபடியும் சொல்லுங்க. 9698 966 353. என்னுடைய குரு கர்னல் நாயுடு சார், அவங்களுடைய மிஸ்ஸஸ் வந்திருக்காங்க. அவங்களுக்கு உங்களுடைய சார்பாக என்னுடைய தாழ்மையான வணக்கம். ஏன்னா நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்தவங்க சார். இன்னைக்கு வந்து ரெண்டாவது ஒரு என்டிஆர் ஆஃபீஸர்லேயே, நாட்டு கைடு ஆஃபீஸர்லேயே ECHS வெல்லூர் இருக்கிறதுலேயே பெரிய ECHS ஏன்னா சார், he has done a very very marvelous job. இதுவரைக்கும் யாருமே பண்ணாத அந்த ECHS-ஐ சூப்பராக டெவலப் பண்ணி இன்னைக்கு எல்லோரும் இன்னைக்கு அவர் பேரை சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸோ இஸ் ஒன் ஆஃப் த நோட்டிஃபைட் நான் டெக்னிக்கல் ஆஃபீஸர். அவரை நான் மரியாதை செய்யறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். வேறு எது வேணாலும் என்கிட்ட நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு நான் வந்து நன்றி, ரொம்ப தேங்க்ஸ். ப்ரோக்ராம் இப்போ நம்ம மத்தியில் வந்து இப்போ ஜெனரல் இந்தர்பாலன் சார் வந்திருக்காரு, ஃபார்மர் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் தக்ஷின் பாரத் ஏரியா. நம்ம ஏஎம்சியோட கோரில் இப்போ 2 பேர் இடையில பேச வேண்டியது இருந்தது. ஒரு டாட்டர் ஆஃப் ஹவில்தார் கருப்பண்ணன், வேற ஒரு சிவிலியன் டிக்னிட்டரி ஒருத்தர் இருக்கிறாரு, ஒரு நாகார்ஜுனன் அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு அதுக்கப்புறமா இப்போ மீட்டிங்க்கு அப்புறம் பேசுவோம் இந்த ப்ரோக்ராம்க்கு அப்புறம். இப்போதைக்கு சர்வே சந்து நிராமையா. எல்லாருக்கும் வணக்கம். சர்வே சந்து निरामयानाका உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், सारे जीवन बीमारी से मुक्त रहें, ये हमारा एएमसी कोर का मोटो है. ओके, अभी हम लोग जो जनरल इंदरपालन सर आ गया है,
तो लैंप लाइटिंग के लिए कुत्तु विளக்கு ஏத்திட்டு இந்த விழாவை நல்லபடியாக தொடங்கி வைக்கிறதுக்காக அவரை கூப்பிடுறேன். அவர் கூட வாங்க, அவர் கூட பிரிகேடியர் லக்ஷ்மணன் சார். Please come, sir. Please come to the dais and lit the lamp. And Jairam and Mrs. Jairam, please come to the dais. மேடைக்கு வாங்க. தமிழ் தாய் வாழ்த்துக்காக எழுந்திருச்சு நின்றுக்கோங்க ஒரு நிமிஷம். எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே, தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பி என்று செயல் மறந்து வாழ்த்துதுமே, வாழ்த்துதுமே. हेवनली अबाउट चले गए हैं, उनके लिए 2 मिनट का मौन अंजलि ऑब्जर्व करेंगे. நன்றி. Once again, on behalf of AMC ex-servicemen, कंधे से कंधे मिला के हम लोग फौज में और लड़ाई में, पीस में, वार में, सब जगह पे मिलिट्री नर्सिंग सर्विस एंड आर्मी डेंटल कोर के साथ सेवा करते रहे हैं. उनको भी हम इनवाइट करते हैं. ब्रिगेडियर मुतलक्ष्मी. वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभ निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा. இந்த 261வது ஏஎம்சி ரைசிங் டே கொண்டாடுவதற்காக நாம் எல்லாம் இங்கே கூடியிருக்கிறது பெரிய மகிழ்ச்சியான விஷயம். இந்த தருணத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்க்கும் விதத்தில் நம்ம மத்தியில் நம்மளெல்லாம் விட பல வயது மூத்த, நம்மளை விட பெரிய அனுபவம் வாய்ந்த பிரிகேடியர் லக்ஷ்மணன் சார் வந்திருக்காங்க, கர்னல் வாரியார் வந்திருக்காங்க, கர்னல் சர்ஜன் கேப்டன் நடராஜன் வந்திருக்காரு, கர்னல் ஸ்ரீனிவாசன் வந்திருக்காரு, பிரிகேடியர் முத்துலட்சுமி வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் நம்மளை சேர்ந்தவங்க. நம்மளுடைய முக்கிய விருந்தினராக இதே தக்ஷின் பாரத் ஏரியாவில் சீஃப் ஆஃப் ஸ்டாஃபாக இருந்து சமீபத்தில் ரிட்டையர் ஆன ஜெனரல் இந்திரபாலன்
நம்ம பகுதியை சேர்ந்தவர், பால்காட் பகுதியை சேர்ந்தவர், இன்ஜினியர் ரெஜிமெண்ட்ஸை சேர்ந்தவர். ஜேசியூஸ் ஓஆர்னுடைய வெல்ஃபேர், ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ரீஹபிலிட்டேஷன், ரீஎம்ப்ளாய்மெண்ட், ரீசெட்டில்மெண்ட்டுக்கு கவனம் செலுத்தியவர். கேண்டீன் சர்வீசஸை ஸ்ட்ரீம்லைன் பண்ணுங்கிறதுக்காக ஒரு கர்னல் ரேங்க்ல இருந்து தன்னுடைய எதிர்கால பதவியையும் கூட பொருள்படுத்தாமல் பல மலைகள், பல எதிரிகளெல்லாம் கடந்து ஆர்மி ஹெட் குவார்ட்டரில் கேண்டீன் சர்வீசஸை ஸ்ட்ரீம்லைன் பண்ணதில் அவருடைய ஒரு பெரிய பங்கு இருக்குது. இது மாதிரி நாமெல்லாம் இந்த தருணத்தில் ஒரே ஒரு வேதனைப்பட வேண்டிய விஷயம், அவர் நம்ம முன்னாடி இப்போ லெஃப்டினன்ட் ஜெனரல் பதவியில் எங்கேயாவது ஒரு கோர் கமாண்டர் அல்லது சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் அல்லது இது போல் ஏரியா கமாண்டராக இருக்க வேண்டியவர். அது ஏதோ ஒரு காரணத்தினால அது நான் பகிர்ந்துக்க விரும்பலை, அது லேசாக நின்று போச்சு. அப்படி இருந்த போதும் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் வயநாடில் நடந்த லேண்ட்ஸ்லைடில் முழுமையாக போய் ஈடுபடுத்திக்கிட்டு மற்ற நிறைய ரிலீஃப் கேம்பில் வெளிநாட்டுக்கு அரசாங்கமும் ஆர்மி ஹெட் குவார்ட்டரும் ஒரு சீனியர் இன்ஜினியர் ஆஃபீஸருங்கிற முறையில் அவரை கூப்பிட்டு அவருடைய அனுபவத்தை பயன்படுத்திக்கிட்டு வெளிநாட்டில் நடந்த ரிலீஃப் கேம்புக்கெல்லாம் சாரை பொறுப்பு கொடுத்து அனுப்பியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்பொழுது தக்ஷின் பாரத்தில் நமக்காக இந்த தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, பாண்டிச்சேரி பகுதி முன்னாள் படை வீரர்களுக்காக அவங்க ஓடி ஆடி அந்த குறைந்த சமயத்தில் என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் அவங்க செஞ்சுருக்காங்க. அதிகமாக அவருக்கு தமிழ் புரியும ஒழிய தமிழ் அதிகமாக பேசி பழக்கம் இல்லை. பால்காடு பகுதியை சேர்ந்தவராக இருந்தாலும், திருவனந்தபுரத்தில் வீடு இருந்தாலும் அதிகமாக ஹிந்தி, இங்கிலீஷ், ஏதோ கொஞ்சம் மலையாளம் நல்லபடியாக பேசுவாங்க. நான் எனக்கு அப்புறம் சாரை கூப்பிட்டு உங்களுக்கு உங்கள் மத்தியில் வாழ்த்துறை வழங்க சொல்கிறதுக்கு நான் உங்கள் எல்லார் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். கூடவே 2-3 விஷயம் இந்த பேசின பேச்சு, மெடிக்கல் கோர் ரைசிங் டே கொண்டாடுறதுனுடைய நோக்கமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கலந்து பேசிக்கிறது. இந்த 200-300 பேரும் ஒவ்வொருத்தரும் 5-5 பேருக்கு 10 பேருக்காவது தகவல் கொடுத்தீங்கன்னா அது தமிழ்நாட்டில் கேரளா, பாண்டிச்சேரி, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகாவுக்கு தகவல் போய் சேரும். எல்லா ரெஜிமெண்ட்டுக்காரவங்களும் தங்களுடைய ரெஜிமெண்ட்டை கொண்டாடுறாங்க. சிக்னல்ஸ், இஎம்இ, ஏஎஸ்சி எல்லாரும் கொண்டாடுறாங்க. அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் இந்த சென்னையில் கொண்டாட முடிவு பண்ணோம். இதுக்கு முன்னாடி தஞ்சாவூரில் கொண்டாடி இருக்கோம், வேலூரில் கொண்டாடி இருக்கோம், பழனியில் கொண்டாடி இருக்கோம், திருச்சியில் கொண்டாடி இருக்கோம். அதனுடைய தொடர்ச்சி. ஆனால் அந்த அவசரத்தில் இந்த கால் மட்டும்தான் எங்களுக்கு சுலபமாக கிடைச்சிச்சு. அதனால் குறைச்சலாக ஒரு 300 பேருக்குள்ளே இன்வைட் பண்ணி கொண்டாடுறவங்கிறத பார்த்துட்டு வருத்தப்படாதீங்க. அடுத்தடுத்து வர்ற ரைசிங் டே இதே ரோடுக்கு அந்த பக்கம் இருக்கிற ஒரு பெரிய தமிழிசை மன்றத்தினுடைய ஹால், அதை பேசிக்கிட்டு இருக்கோம். 3 மாதத்துக்கு முன்னாடியே புக் பண்ணி ஒரு 500-600 பேருக்கு குறையாமல் நம்ம கூப்பிடுவோம். நாம் எதிர்பார்த்தது ஜிஓசி வருவார், சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் வருவார், எம்ஜி மெடிக்கல் வருவார், எல்லாரும் வருவார்னு எல்லாரும் என்கிட்ட நேரடியாக வர்றேன்னு ஒப்புதல் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இன்விடேஷனே கொடுத்தேன். நேரடியாக நானே சேரலாதன் சாப் அழைச்சிக்கிட்டு போய் பேசி அவங்கள்ட்ட ஒப்புதல் வாங்கி டேட்டு வாங்கணும். ஏதோ தவிர்க்க வர நம்ம மத்தியில் வாழ்த்துறை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். வணக்கம், நமஸ்காரம், जय हिंद। एएमसी 261st एएमसी डे के उपलक्ष्य पर, जो कि 3 अप्रैल को मनाया गया था, और आज हमारे वेटरन्स और एक्स सर्विसमैन सब मिलकर आज जिसको हम बहुत हर्षोल्लास के साथ मना रहे हैं, उन सब के लिए आप सबको हार्दिक शुभकामनाएं। यहाँ पे मौजूद ब्रिगेडियर लक्ष्मणन, सर्जिकल कैप्टन वॉरियर सर, सर्जिकल कर्नल वॉरियर सर, सर्जिकल कैप्टन नटराजन सर, ब्रिगेडियर मुत्तुलक्ष्मी,
कर्नल श्रीनिवासन, कर्नल अरसू और सुबेदार मेजर श्रीलादन, और साथ में यहाँ मौजूद हमारे एएमसी के वेटरन्स और जाने माने हमारे एएमसी के एक्स सर्विसमैन जो आज के डेट में कहीं ना कहीं देश की सेवा में लगे हैं, वो सब, और यहाँ पर मौजूद वेटरन्स और उनके फैमिलीज़, आप सबको हमारी हार्दिक शुभकामनाएं और हमारी प्यार भरा नमस्कार। अंग है और फौज शायद किसी भी और कोर के बिना कहीं पर भी ऑपरेशन कर सकती है, पर बिना एएमसी के संदर्भ में उनको सम्मानित किया गया है। तो ये इस बात को दर्शाता है कि दुश्मन का जान लेना एक लड़ाई में, एक युद्ध में देश की सेवा के लिए बहुत बड़ा काम होता है, पर उससे कहीं ज़्यादा बड़ा काम है जान बचाना। और इसको मैंने कारगिल युद्ध में बड़े नज़दीक से देखा। 1999 में कारगिल की लड़ाई के दौरान मुझे वहाँ पर तैनात होने का मौका मिला था। उस समय मैं ब्रिगेड मेजर था, 70 इन्फेंट्री ब्रिगेड, और हमारे ब्रिगेड को that was not there in my nativity. In that way, I was very much eager to come to Chennai. With my father's permission, just I came down to Chennai in 1991. Recently, my father was saying, the home posting was in OTA. I'm proud to be very much about my father because he came to give good education in my college days, so that we came forward here. But unfortunately, I was not able to join in medical. For that also, just I very much sorry, Appa. Then after that, because of his confidential brought up only, I'm just standing in front of you, everyone, and I welcome my father to come forward to the stage. I would like to introduce him also as well because he has sacrificed a lot many things. In nativity, some people may not be knowing about what is the honorable situation about the army personnel. Whatever it may be, just you don't feel about that, but you are honored among the people, the society here. This is our family rather than my close relatives, just I could say. And one more oath, just I would like to take. We have to eradicate something, especially the plastic, which is ruining our environment. In that way, yeah, I would like my father to just stand up, please, because at least just you want to get recognition here. Please, Appa, please just stand in front. No, you don't feel. And at the same time, I am insisting and I recommending everyone to have at least one people from the family has to enroll in the army, because my father didn't allow. When I was completing my college, my plus 2 during 1991, I was very much eager to enroll in army, but my father didn't allow. This is a kind of blame right now, but I'm still cherishing. If there is any opportunity given to me, I'm very much eager to support in any one of the small activities. Recently, just I met Mr. Manivanan sir. Manivanan, if I wrongly spelled, just forgive me. Any opportunity, if you give me, just I would like to spare some my timings. So this is what, there are not many things to spare, but I'm not able to because I have to give some sparing time to everyone. Thanks for the opportunity. Thank you, sir. லேப் அசிஸ்டன்ட், ஃபார்மசி, இவங்களுக்கு 3% எவ்வளோ வேக்கன்ட் வரும்? ஒரு ஹாஸ்பிட்டலில் 130 பேர், 3%னா 130 பேர் நமக்கு வந்து வேக்கன்ட் வரணும். அது வர்றதே கிடையாது. நிறைய பேர் செக்யூரிட்டியாக தான் இருக்காங்க. செக்யூரிட்டியாக தானே சார் இருக்கிறீங்க? யாராவது அப்ரோச் பண்ணியிருக்கிறீங்களா? இல்லை சோல்ஜர் போர்டை கேட்டுருக்கீங்களா? இல்லை எக்ஸர்விஸ் மினிஸ்டர்கிட்ட கேட்டுருக்கீங்களா? யாரும் கேட்டதே கிடையாது. இதை நான் போய் அன்னைக்கு இதை தனியாக கேட்டு எனக்கு மட்டுமே ஒரு டிரைவர் வேக்கன்சி கொடுத்தாங்க. அதுவும் வந்து மார்ச்சரி ஓட்டுநர். ஸோ இங்கே வந்து நம்ம சிவிலில் வந்து யாரும் வந்து 17 வருஷம் அனுபவம் இல்லாத டிரைவர் தான். நான் ஆம்புலன்ஸ் ஓட்டியே 17 வருஷம் ஓட்டின அனுபவ சர்டிஃபிகேட் இருக்குது, கிளாஸ் 1 டிரைவர். என்ன வந்து இதே கவர்மெண்ட்டு மார்ச்சரி டிரைவராக அனுமதி இருக்கு. பரவாயில்ல, நாங்கள் ஓட்டினோம், இப்போ மேலே வந்துட்டோம். இந்த நிலைமை வந்து யாருக்கும் வரக்கூடாது. சோல்ஜர் போர்டு நம்ம இருக்குது. இவங்க வந்து சிவில் எம்ப்ளாய்மெண்ட்டை கேளுங்க.
எங்கள் 3% வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் மிலிட்ரிக்காரன்னா செக்யூரிட்டி கிடையாது, எல்லாரும் டெக்னீஷியன், டெக்னிக்கலில் இருக்கிறாங்க, வெஹிக்கிள் மேக்கர் இருக்கிறாங்க, எல்லாமே இருக்காங்க. ஏன் நான் செக்யூரிட்டி ஒண்டி தான் பண்ணுமா? எனக்கு டெக்னிக்கல் வேலை தெரியாதா? தெரியும்ல. அப்போ நான் என்ன காவல் காக்கிறதால இந்த நிலைமை மாற தேவையா? இந்த எக்ஸர்வீஸ் மணி இப்படியே பேசிட்டு நம்ம கூட்டத்தை முடிச்சுட்டு போகக்கூடாது. மதிப்புக்கும் மரியாதைக்குரிய கெஸ்ட் அனைவருக்கும் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு அடுத்தபடியாக ஏஎம்சியை சார்ந்த மூத்தவர்களும் சிறியவர்களும் ஆகிய எங்களுடைய உடன்பிறப்புகள் அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே சிலருக்கு தெரியலாம், சிலர் நான் ஆர்மியில் சேரும்பொழுது வெறும் 52 கிலோ தான் இருந்தேன். இப்போ அதனால் நிறைய பேருக்கு அடையாளம் கூட தெரியாமல் இருக்கலாம். நான் எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, 1989 நானும் என் ஃப்ரெண்டு ஸ்ரீனிவாசன் இங்கே உட்காந்துருக்காங்க. டைரக்ட் அவல்தார் எஸ்கேடியா நாங்கள் லக்னோவுக்கு நோக்கி 29 டிசம்பர் போனோம். எங்களுக்கு இங்கேருந்து புறப்பட்டு போகும்போது எனக்கு அவர் நல்ல கொஞ்சம் பேக்ரவுண்ட் உள்ளவர், நான் கிராமத்து பேக்ரவுண்டில் உள்ளவன். வட இந்தியா ஒரு குளிர் பிரதேசம்னு கூட தெரியாது. நாங்கள் ஒரு போரை கூட எடுத்துகிட்டு போகல. நாளாக போய் 31 டிசம்பர் ஜான்சியில் இறங்கின ஒரே குளிர், பயங்கரமான குளிர். அப்போ அந்த மண் குடுவையில் தான் டீ கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு யூபி மோசமாக இருந்துச்சு. மண் குடுவையில் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ அப்படி சூழ்நிலையில் மண் குடுவையில் டீ குடித்தா 10 குடித்தாலும் 20 குடித்தாலும் உடனே ஆறி போகுது. எப்படியோ கஷ்டப்பட்டு லக்னோ போனோம். நான் எதுக்கு தான் சொல்ல வரேன்னா, நம்ம வாழ்க்கையே போராட்டத்தில் தான் ஆரம்பிச்சது. உங்களுக்கு லிவிங் ரிஜன் சார் தெரியும், போராடிக்கிட்டு இருக்காரு, இன்ன வரைக்கும் போடிக்கிட்டு இருக்காரு. இப்போ கூட திருநெல்வேலி கேண்டீனில் கோட்டா பண்ணிக்கிற உட்கார வச்சிருக்காரு அரசு சார். வாழ்க்கை என்பது போராட்டம் தான். நம்ம இப்போ நான் ஃபுட்பால் பிளேயராக இருந்தேன், சென்ட்ரல் ஃபுட்பால் பிளேயராக இருந்தேன். ஆரம்ப காலத்தில் சென்ட்ரல் ஃபுட்பால் பிளேயராக இருந்தேன். அங்கேருந்து தான் கமிஷன் வாங்கினேன். 1993 6 வருஷம் 22 நாளில் கமிஷன் வாங்கினேன். மொத்தம் 34 வருஷம் 5 மாதம் வேலை செஞ்சு பிரிகேடியரை செலக்ட் பண்ணி, பிரிகேடு எனக்கு கொடுக்காம வெளியே அனுப்பப்பட்ட ஒரே ஆள் நான் தான். எல்லாரும் பிரிகேடு செலக்ட் ஆனால் நார்மலாக பிரிகேடு ஆயிடுவாங்க. செலக்ட் ஆன பிறகு எனக்கு பிரிகேடு தரல. அதுக்கு நிறைய பொலிட்டிக்கல் ரீசன் நிறையா இருக்குது. அதுக்கு அது சொன்னால் பெரிய கதையாக ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன் ஃபுட்பால் பிளேயர்னு எனக்கு ஏன் சொல்கிறேன்னா, ஃபுட்பால் பிளேயர் எப்போவுமே கோல் அடிக்கணும்னா ஃபேஸ் கிரியேட் பண்ணுவாங்க. ஃபேஸ் உங்களுக்கு இடம் கிரியேட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு என்ன சொல்லுங்க, நீங்கள் கோல் அடிக்க முடியும். அதே மாதிரி சமுதாயத்தில் இன்னைக்கு நம்ம எல்லாம் இங்கே இருக்கிறோம். வாய்ப்புகள் நம்மளை தேடி வராது. ஒரு எக்ஸர்வீஸ்மெண்ட் இருந்தால் அந்த வில்லேஜ் 5 வருஷத்துக்குள்ளே நல்ல வில்லேஜாக மாறிடணும். உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் நான் ஒதுங்கி போகக்கூடாது. எதுனாலும் ஏன்னு கேட்கணும். எங்கள் ஊரில் ஒரு தெருவில் லைட் எரியலையா, நான் கேட்பேன், ஏன் இந்த லைட் இன்னைக்கு எரியலை, ஏன் இதை உடனே போடலை. ஆர்டி இருக்குது, உங்களுக்கு டூல்ஸ் நிறைய இப்போலாம் இருக்குது. நான் சார் சொல்கிறேன், சொசைட்டியை பார்த்து நம்ம என்ன செய்யணும், சொசைட்டிக்கு நம்மளால் கான்ட்ரிபியூஷன் பண்ணணும். நம்ம நிறைய பெற்றுக்கிட்டோம் இரவு நேரலால். இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்காங்க. ஏதோ 1-2 பேர் ரொம்ப குடிச்சு பணத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணவங்க, ஏதோ தப்பான வழியில் போனவங்க இருப்பாங்க. ஆனால் 95% நான் சேர சொல்ல நல்லா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணுறோம்? ஒரு இடத்துல கரப்ஷன் நடக்க நிறுத்துறோமா? சார் இன்னைக்கு கரப்ஷனாலே அவர் பதவி உயர்வு இழந்தார். நான் கரப்ஷனாலே என் பிரிகேடியர் போச்சு எனக்கு, நான் தட்டி கேட்டதுனாலே. அதனால் உங்களுக்கு என்னென்னா, எங்கே இன்றைக்கும் சொசைட்டியில் எங்கே கரப்ஷன் நடந்தாலும் சார் இன்னைக்கு முன்னால் நிற்கிறார். அதே மாதிரி நம்ம சொசைட்டியில், நம்ம வில்லேஜில் நம்ம என்ன பண்ணுறோம், தண்ணி பைப்புலாம் பிரச்சனையாக போகிறோமா, தண்ணி வருதா ஒழுங்காக பார்க்குறோமா, நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுங்க. நம்ம போய் வாலண்டியர் கான்ட்ரிபியூட். ஏன் நம்ம ரொம்ப விலைக்கு வாங்கணும்? எதுக்கு? நமக்கு தேவையில்லாத பிரச்சனை. நமக்கு தான் பென்ஷன் வருது, கை நிறைய பென்ஷன் ஜாலியாக எடுத்துகிட்டு போகலாம். அப்படி இருக்கிறதுக்காக இல்லை. அது ஏஎம்சி நான் பர்டிகுலர் சொல்கிறேன். நம்ம தான் படித்த கோர், இருக்கிறதுலே பெரிய கோர் நம்ம தான் படித்த கோர். பிரில்லியன்ட் பீப்புளாக இருக்கோம். நமக்கு லெட்டர் எழுத தெரியும். நம்ம எல்லாருக்கும் எழுதி கொடுக்கணும் எப்படி தெரியும் சொன்னார் வக்கீல் சார் சொன்னார். இன்னும் நிறைய பேர் சொன்னாங்க. ஏன்னா உங்களுக்கு நீங்கள் நல்ல ஒரு பிரைடி பீப்புள். உங்களுக்கு தெரியும் இது எப்படி ஒரு திருப்பு சொல்லி கொடுத்தா உங்களுக்கு தெரியும் இது எப்படி அப்ரோச் பண்ணணும். ஏன் சொசைட்டி இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு நம்ம என்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணணும்? ஏன் வில்லேஜ் நல்லா இருக்கா? இப்போ நான் கார்கில் ஓரில் இருந்தேன். கார்கில் ஓரில் ஏன் எம்சி சொல்கிறேன்,
நான் போன உடனே 1997 கார்கில் போன உடனே சிச்சுவேஷன் டென்ஸாக இருந்துச்சு. பிரீடர் சுரேந்தர் சிங் இருந்தார், அதுக்கு பிறகு தான் பிரீடர் நரேந்திர ஜோக் வந்தார், அவர் ஆமிகாவோட போனார். சுரேந்தர் சிங் இருந்தார். கார்கில் ஓர் அப்போ தான் ஹீட்டிங் ஆகிட்டு இருந்துச்சு. நான் அதுக்கு முன்னே போயிட்டேன். போகும்போதே எனக்கு ஒரு சென்ஸ் வந்துட்டு ஓர் வரப்போகுது. இதே ஏஎம்சி நம்ம ஜவான் மாதிரி ஃபைட்டர் யாரும் கிடையாது. ஒரு சேரை போட்டு சுபதார மேஜரையும் எல்லாரையும் உட்கார வச்சு 10 பங்கர் நாங்கள் முதல்ல தோண்டிட்டோம். டாலரை கொடுத்து பீடவெளிக்காரன் இருந்து சிமெண்ட்டு இதெல்லாம் வாங்கிட்டேன். ஏன்னா ஏஎம்சிக்கு ஒன்றும் தரமாட்டான். சண்டை வரும்போது நாங்கள் ஆல்ரெடி எல்லாரும் பங்கரில் இருந்தோம். அதனால ஒரு ஊண்டு மெடல் கூட நான் கார்கில் 2-on-2 ஃபீல்ட் ஆஃபீஸர் கிடைக்கல. அதுக்கு முந்தி ஆயிருக்கு. இந்த சொன்னார்ல சார், அது சார் கொஞ்சம் சொன்னாப்புல, அவருக்கு ஃபுல்லாக தெரியாது. சுபதார் பாண்டியன் என்கிட்ட தான் இருந்தாப்புல, என்கிட்ட தான் லீவ் வாங்கிட்டு தான் போனாப்புல. நான் அர்ஜென்ட்டாக இருந்தேன், கோட்டை மாஸ்டராக இருந்தேன். அப்போ என்ன, அவர் போனது அவர் 6 பேர் ஆம்புலன்ஸில் இருந்தாங்க. அவர் ஒரு தப்பான முடிவு பண்ணி என்னை குதிச்சுட்டார், பயந்து குதிச்சுட்டார். ஆம்புலன்ஸ் டெல்ட் ஆகிட்டு பரண்டடிச்சு அதில் கீழே செஸ்ட் கிரைஸ் ஆகிட்டார். அந்த செஸ்ட் கிரைஸ் ஆன பிறகு ராத்திரி 11 மணிக்கு நோ மூவ். நான் கூட போய் அந்த இடத்துல போனேன். அதுக்குள்ளே ஆம்புலன்ஸை தூக்கிட்டாங்க, ஏன்னா ரோடு இருக்குன்ட்டு. அவரை அங்கே புத்துக்கருவில் கொண்டு வச்சுருந்தாங்க. அங்கேருந்து போய் தூக்கி பிறகு அங்கே லே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் இங்கே டெல்லி வரைக்கும் பாடி கூட அனுப்பிட்டு பிறகு நானே ஒய்ஃபும் அவர் ரிட்டையர் அங்கே போய் அருப்புக்கோட்டை போய் அவரை பார்த்து அவர் ஃபேமிலியெல்லாம் பார்த்து பேசிட்டு வந்தோம். அதாவது எதையுமே நம்ம நினைச்சக்கூடாது. என்னுடைய ஷார்ட்டாக எனக்கு ஃபைட்டிங் ஸ்பிரிட் இருக்கணும். ஃபைட்டிங் தான் நம்மளோட ரோடு. நம்ம மெடிக்கலில் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே நம்ம ஒரு சோல்ஜர். அந்த சோல்ஜரை ஒரு காலம் நம்ம எனக்கு இருக்கக்கூடாது. நீங்கள் சோல்ஜரை இழக்கலாம், உலகமே உங்களை தேடி வரும். நீங்கள் ஏன்னு கேள்வி கேளுங்க, இது ஏன் நடக்கலை, கலெக்டரேட்டை கேள்வி கேளுங்க, எஸ்பிகிட்ட நான் தூண்டி விடலை. உங்களுடைய பேசிக் உரிமைக்காக நான் ஒருத்தர் போராடுறாங்க சிவிலியன். ஆனால் நிறைய பேர் கேட்குறாங்க, வக்கீல் இருக்காங்க, நிறைய பேர் கேளுங்க, கேட்டால் தானுங்க கிடைக்கும். கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கணும் தான் பைபிளே சொல்லுது. கேட்காம யார் கொடுப்பா, கேளுங்க. அதுக்காக ஒதுக்கி போகாதங்க. உங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், உங்கள் அடுத்த சமுதாய நலத்துக்கு நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணணும். அதான் எல்லாருடைய விருப்பம். ஏன்னா அரசு சார் இன்னைக்கு 75 வயசு தாண்டிட்டு இன்னும் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு. சோல்ஜரி நெவர் டை. அதனால தான் நமக்கு ரேங்க் சாக வரைக்கும் ரேங்க் கூடவே இருக்கும். யாருக்கும் இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸை போட முடியாது. ஆர்மிக்காரன் மட்டும் கர்னல்னாலும் சரி, சுபதார் மேஜர் சோன்சோ ரிட்டையர்னு எழுதலாம், கர்னல் சோன்சோ ரிட்டையர்னு எழுதலாம். ஏன் கொடுத்துருக்காங்க? உங்கள் சோல்ஜரி எப்பவுமே சாவ போகிறதில்லை. உங்களுக்கு தலைவர் எங்கே இருக்காரு? வாங்க, எங்க மிஸ் ஆயிட்டீங்க? நான் பாக்குறேன். ஐயா வாங்க. ஐயா வணக்கம். நீ என்ன உள்ளே ஆள் வரல? சார்